வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினுடைய 2வது ஆண்டு நிறைவு மாநாடு மதுரையில் நடக்க இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இந்த கட்சி மாநாட்டில் சில கரிஸ்மெட்டிக் விஷயங்கள், அதாவது கவர்ந்திழுக்கும் வாக்காளர்களை கவர்ந்திழுக்கும் விஷயங்கள் என்பது வேறு. இவர்கள் ரசிகர்களை கவர்ந்து இழுத்து அதை ஓட்டாக மாற்றணும், வாக்குகளாக மாற்றணுன்ற முயற்சியில் இருக்காங்க. அதனால் ஒரு பெண்ணை களம் இறக்குகிறார்கள். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, எம்ஜிஆர் எப்படி 80களில் அதிமுகவினுடைய கட்சி பணிகளுக்காக அம்மையார் ஜெயலலிதாவை உள்ளே கொண்டு வந்தாரோ, அதே பாணியில் நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஏதோ ஒரு ஐடியா கொடுக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டாங்க. இப்போ அதில் ஒரு பெண்ணை 2வது மாநாட்டில் நடிகர் விஜயினுடைய 2வது கட்சி மாநாட்டில் ஒரு பெண்ணை மேடையத்தை போகிறாங்க. இது வரைக்கும் அந்த பெண் யாருன்னு நம்ம மீடியாக்களுக்கோ அல்லது மற்ற எதிர்கட்சி ஆட்களுக்கோ தெரிஞ்சிடக்கூடாது, ஆளுங்கட்சிக்கு தெரிஞ்சிடக்கூடாது, போலீஸுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இத்தனை விஷயங்கள் இது பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இத்தனை விஷயங்களையும் கவனத்தில் எடுத்து அந்த பெண்ணை ரொம்ப ரகசியமாக அன்னைக்கு மேடையில் ஏற்றி ரசிகர்களை ஆர்ப்பரிக்க செய்யணும். ஏன்னா அது வரைக்கும் அது ஒரு மறை செய்தியாக, அதாவது அறியப்படாத செய்தியாக இருந்தால் மட்டும்தான் அது கரிஸ்மெட்டிக்காக மாறும். அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. அந்த பெண் அரசியல்வாதியா அல்லது சினிமாவா, இந்த 2இல் ஒன்று தான். வேறு யாரையும் போய் இவங்க மேடை ஏற்றி அங்கே ஒன்றும் கரிஸ்மெட்டிக் வராது. அது அவங்களுக்கு தெரியும். அதாவது மற்றவர்களை குறைத்து நான் மதிப்பிடலை, ஆனால் யாரையும் நான் குறைத்து மதிப்பிட நினைக்கக்கூடாது. ஆனால் நடிகர் விஜய் இந்த திட்டத்தை மிக ரகசியமாக வைத்திருந்தார். உங்களுக்கு எப்படியா தெரியும்? அவர் ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காருங்கிறீங்க, எதிர்கட்சிக்கே தெரியாதுங்கிறீங்க, போலீஸுக்கே தெரியாதுங்கிறீங்க, யாருக்குமே தெரியாதுன்றீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களே. எங்கள் சேனல் விட நம்ம சேனலுக்குன்னே சில தகவல் வந்து சேரும். அதன் அடிப்படையில் பார்த்தால் தாவேகா 2வது ஆண்டு நிறைவு மாநாட்டில் மேடையில் தோன்ற இருக்கும் அந்த பெண்மணி யார்? அதுதான் திமுகவினுடைய தேர்தல் வியூகங்களை அடித்து நொறுக்கும் என்று நம்புகிறார். அது எப்படி ஒரு பெண் தோன்றின உடனே திமுகவினுடைய வியூகங்கள்லாம் உடையும்? எப்படி உடையும்? அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.